வேலைக்காக நன்றி. வார்த்தையானவரே, இந்த 18வது நாளிலும் தொடர்ந்து எங்களோடு இடைபடி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல நாம் 2 வசனங்கள் 3 வசனங்களை வாசித்தோம். 10ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அங்கே இயேசு ஒரு ஜெபாலயத்துல பிரசங்கம் போதகம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியினாலே பலவீனப்பட்ட எவ்வளவேனு நிமிர முடியாத ஒரு கூனி அங்கே இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ 16ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த மகளை குறித்து சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமுக்கு யாராக இருக்கிறாள்? குமாரத்தியாக இருக்கிறார். ஆபிரகாம் என்று சொன்னாலே விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசத்திற்கு முதல் காரணமே யார்தான்? ஆபிரகாம் தான். அப்போ இந்த அம்மாவுக்கு 18 வருஷமா இந்த கூன் பிரச்சனை இருந்தாலும் அந்த அம்மாவுடைய விசுவாசம் என்ன செய்யல? குறைந்து போகவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகளா, பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூடவே டிராவல் பண்றதா இருக்கலாம். ஒண்ணு மட்டும் நம்ம நம்பணும், அந்த பிரச்சனையினால ஆண்டவருடைய வல்லமை குறைஞ்சு போச்சுனோ அல்லது ஆண்டவர் இதை செய்ய முடியாதுனோ நம்ம எடை போட்டுறவே கூடாது. அல்லேலூயா. இவ்வளவு வருஷம் தேடிட்டேன், இது மேலையா வாழ்க்கை மாறப்போகுது, இவ்வளவு வருஷம் ஆண்டவர் ஆராதிச்சிட்டேன், இனிமேலையா இது எனக்கு சரியாக போகுதுன்னு நாமளே கதவை சாத்தி கேட்ட மூடி நமக்கு வர வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்களை என்ன பண்ணிக்கிறோம்? நான் இப்படியே இருந்துடுறேனே, இதான் எனக்கு தலையெழுத்து போல இருக்குது, இதுதான் என் விதி போல இருக்கு, நான் எப்படி வாழ்ந்துடுறேன் பாஸ்டர், இப்படியே வாழ்ந்துடுறேன்னு நமக்கே நாமளே நம்ம வாயால கல்லறை கட்டிக்கிறோம். சொந்த காசுல சூனியன்ற கதையா நாமளே நமக்கு என்ன பண்ணிக்கிறோம். ஆனா அந்த மகளை குறிச்சு பாருங்க, ரொம்ப பெருசா இல்லைனாலும் அந்த அம்மாவுக்கு 18 வருஷமா, நான் ஆரம்பத்துல சொன்னல, அந்த அம்மாவில பிரசங்கம் பண்றவங்களை பார்க்க முடியாம இருக்கலாம், எதுல இருக்கிறது யாருன்னு தெரியாம இருக்கலாம், முகம் அந்த இது தெரியாம இருக்கலாம். ஒண்ணு மட்டும் செய்யறேன், நான் போய் உட்காருவது என் தேவனுடைய ஆலயமா இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய இடத்துல தன்னுடைய ஸ்தானத்துல போய் அந்த அம்மா உட்கார்ந்துடுச்சு. ஆனா அன்றைக்கு இயேசு அந்த மகளுக்காகவே வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இயேசு உங்களுக்காக வந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கும் இயேசு யாருக்காக வந்திருக்கிறார்? உங்களுக்காக வந்திருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டு, அந்த மகள் இயேசுவை காண முடியாது, ஆனா இயேசு உங்களை காண முடியும். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த அம்மாவுடைய முகம் எப்படிதான் இருந்தாகணும்? இப்படிதான் இருந்தாகணும். அந்த அம்மாவால இயேசு பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவரால நீ முகத்தை கீழே குனிஞ்சுக்கிட்டு இருந்தாலும், வெக்கத்தால மூடி இருந்தாலும், அல்லது முக்காடால மூடி இருந்தாலும், நான் சொல்றேன், அக்சாலுக்காக குழந்தைக்காக நான் அழும் பொழுது, அன்றைக்கு நான் அழுது என் கண்ணீர் இந்த தரையில விழும்போது நான் என் முகத்தை ஆண்டவர் காமிச்சு, ஆண்டவரே இந்த முகத்தை பாருங்கப்பா, நீங்க நான் இப்படி இருக்கிறத நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, விரும்ப மாட்டீங்கன்னு சொன்ன பாருங்க. அதுதான் வசனம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போவதில்லைங்கிறது என் வாழ்க்கையில நிஜமா இருந்துச்சு. பிள்ளைகள் நாம அழுதா அப்பா அம்மானும் பொறுப்பதில்லைன்னு ஒரு பாட்டு. நம்ம என்ன பாட்டு? பிள்ளைகள் நாம அழுதா அப்பா அம்மானும் பொறுப்பதில்லை, இல்லை என்று சொல்வதற்கு அப்படின்னு ஒரு பாட்டு. நீ அப்ப ஒரு நல்ல பாட்டு, அப்புறம் லிரிக்ஸ் பார்த்து பாடுறேன். ஓகே, விஷயம் என்னன்னா, அந்த மகள் இயேசுவை பார்க்க முடியல, ஆனா அந்த மகளுக்குள்ள விசுவாசம் இருந்தது. இயேசு அவளையும் அந்த மகளுடைய விசுவாசத்தையும் பார்த்து தான் சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. ஒருவேளை மற்றவங்களுக்கு நீங்கள நானும் யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியும். நம்ம யாருக்கு பொண்ணு, யாருக்கு புள்ள, இன்னாருக்கு புள்ளன்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அற்ப விசுவாசின்னு திட்டுவாரு. என்ன சொல்லுவாரு? அற்ப விசுவாசின்னு திட்டுவாரு. ரைட்டா? என்னெல்லாமோ திட்டி இருக்கிறாரு. ஆனா இந்த மகளை குறிச்சு சொல்லும் போது, இவள் ஆபிரகாமுக்கு குமாரத்தி. காரணம், 18 வருஷமா ஒரு ஆவி அவளை பலவீனப்படுத்தினது. சாதாரணமா அந்த அம்மா பலவீனமாகல. அந்த பலவீனம் தானா வந்ததல்ல, பரம்பரையா வந்ததல்ல, அல்லது அந்த அம்மாவுடைய ஏதோ ஒரு உணவு பழக்கத்தாலேயோ ஒரு கெட்ட பழக்கத்தாலே வந்ததல்ல. அதற்கு பேரு தெலுங்குல என்ன போட்டிருக்கு? பலவீனப்படுத்தும் ஆவிய சாத்தான் கட்டி இருந்த அப்படின்ற கிடையாது, பலவீனப்படுத்தும் ஆவின்னு அந்த வார்த்தையை படிமா, படிங்க. 11 இருக்கு, அதே வார்த்தை போட்டுருக்கு, பலகீன பரிச்சின தெய்வம். அப்படின்னா பலவீனம் என்று சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மகளை ஊனப்படுத்துகிற, வியாதிப்படுத்துகிற ஒரு ஆவி. என்ன ஆவி? ஊனப்படுத்துகிறார். ஊனம், சரீரத்துல ஒரு அவயம் பகுதி பாதிக்கப்பட்டா அது என்னது? ஊனம். ஹேண்டிகேப்ட்னு சொல்லுவாங்க. ஊனம்.
அப்ப இந்த ஊனம் எப்படி வந்தது? ஒரு ஆவி அந்த மகளை பிடித்ததினால். இன்னும் ஒரு நல்ல தெளிவான வார்த்தை என்னன்னா, ஒரு ஆவி இந்த மகளை ஆளுகை செய்வதினால் அந்த ஆவி இந்த மகளை என்ன செய்தது? கூனியாக்கி வச்சிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு சில காரியங்களால, ஏதோ ஒரு சில ஆவிகளால நாம் பலவீனப்பட்டிருக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பிறவிலேயே பலவீனமானவர் அல்லன்னு சொல்லுங்க. நீங்க பிறவிலேயே கூனி கிடையாது. இடையில 18 வருஷமா தான் அந்த அம்மாவை என்னைக்கு அந்த ஆவி பிடிச்சதோ, அந்த ஆவி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மகளை பலவீனப்படுத்திருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆவி நம்மை பிடித்து நம்மையும் ஏதோ ஒரு வகையில பலவீனப்படுத்தி இருக்கலாம். அந்த பலவீனப்படுத்தும் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறேன். அல்லேலூயா. யாரையும் எந்த பலவீனப்படுத்த ஆவி என்ன செய்யக்கூடாது? கண்டினியூஸா சொல்லிடக்கூடாது. நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்றேன், நான் சுகர் பேஷண்ட் கிடையாது, நான் டயபெட்டிக் கிடையாது, நான் நீரிழிவு நோய் கிடையாது. என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசு எனக்கு பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவ தழும்புகளால் நான் சுகமாகிறேன். என்னுடைய வியாதிகளை பலவீனங்களை இயேசு ஏற்றுக்கொண்டாருன்னு நான் ஒவ்வொரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஏன்னா கொஞ்சம் விட்டா அந்த ஆவி நம்ம என்ன ஆக்கிறோம் சொல்லுமா? ஊனமாக்கிடும். நம்மள என்ன ஆக்கிறோம்? என்ன சும்மா விளையாட்டை எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணாங்க. இது எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. ஒரு மாதிரி சும்மா என்னடா என்ன சுகரா, என்ன உடம்பு இப்படி போச்சு அப்படி போச்சு அப்படின்ட்டாங்க. அடுத்த முறை பார்க்கும்போது வாயில கை வைக்கணுங்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணின்னு இருக்கிறேன் நான். அல்ல 30 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிட்டேன்? ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சு. என்னாச்சு? ஏன் பாஸ்டர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு? என்னங்க ஆச்சு உங்களுக்குன்னு அப்படி எல்லாம் கேட்டாங்க. கவர்னரு அவமானப்படுத்தி விட்டாங்க, நாக்கு மேல பல்ல போட்டு பேசி விட்டாங்க. அடுத்த முறை என்ன செஞ்சாகணும்? அவன் என்ன பார்த்து போய் ஒர்க் அவுட் பண்ணோம். பலவீனப்படுத்தும் ஆவி இன்றைக்கு நம்மை பலவீனப்படுத்தலாம். நாம் பலவீனமா ஆயிரலாம். ஒன்று மட்டும்தான், உங்கள் மேல் மனதுருகிற ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லையா? சொல்லுவோம், எனக்கு தெரியல பாஸ்டர், எங்க எப்படி எந்த ஆவி பிடிச்சதோ தெரியல. ஒரு நாள் ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணா, இந்த பக்கமா போகும்போது அந்த ஸ்கூல் ஆண்ட இருந்து ஒரு ஆவி பிடிச்சி இங்க தங்க வச்சு, சாரலக்க தான் ஞாபகம் இருக்குங்களா? அப்படி போறோம்ல, இவ போனா நான் பார்த்தேன், நல்லா இருந்தா புடிச்சிக்கினேன்னு சொல்லிச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 3 நாள் தங்க வச்சு ஓட்டணும். ஏதோ அப்படி போனா புடிச்சுக்கிட்டேன். அங்க வந்தா அப்புறம் ஒரு பொண்ணு, இங்க ஒரு தெலுங்காரங்க, இந்த கோணிக்காரங்க ஒரு பொண்ணு வந்து ஜோம் பண்ண, என்னன்னு கேட்டா, யாரோ செத்து போன ஒரு ஆயாவை எங்கேயோ ஒரு வீட்டுல பார்க்க போனா அந்த ஆயா புடிச்சிக்கிச்சு. இவ வந்தா எங்க வீட்டுக்கு, இவளை புடிச்சு புடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு. ரைட்டா? எங்கேயோ ஏதோ ஒரு ஆவி பிடித்து பலவீனப்படுத்தி இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது அந்த மகளை பார்த்து சொன்னார். இயேசு என்ன சொன்னாரு? அவளை பார்த்து தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, இந்த நாளில் இருந்து 18 வருஷமா உன்னை எந்த ஆவி பலவீனப்படுத்தி கொண்டு இருந்ததோ அந்த பலவீனத்திலிருந்து இன்றைக்கு நீ கட்டவிழ்க்கப்படுகிறாய் என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. பாருங்க, அந்த அசுத்தாவியினுடைய பவர் 18 வருஷமா இவளை முடக்கிடுச்சு. 18 வருஷமா இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? முடக்கி வச்சிடுச்சு. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில எந்த ஒரு உயர்வும் எந்த ஒரு நன்மையும் பார்க்க முடியாம அந்த அம்மா தலை குனிந்தவளாக நடந்தவங்களை. ஆனா ஒரே ஒரு நாள்ல, ஒரு நொடி தான் நான் சொல்ல முடியும். அங்க அழகா போட்டிருக்கு பாருங்க. இயேசு சொன்னாரே, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே க்ஷணமே. தெலுங்குல போட்டிருக்கு. உடனேங்கிற தமிழ் வார்த்தை போட்டிருக்கு. உடனே, கை வைத்த உடனே வசனம் சொல்லுகிறது, அவள் நிமிர்ந்து விட்டார். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையில என் ஆண்டவர் உங்க மேல கை வைப்பார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கையை எங்க மேல வைங்கப்பா. சொல்லுங்க, உங்க கை யார் மேல வைங்க? அந்த பொண்ணு மேலதான் வைப்பீங்களா? அந்த அம்மா மேலதான் வைப்பீங்களா? கொஞ்சம் யார் மேலே வைங்க. என்னையும் தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. சொல்லுங்க சொல்லுங்க, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. சொல்லுங்க எல்லாருமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே,
எல்லாம் மாறுமே. எட்டி காய்போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாச கைகள் நீட்டி இன்று தொடனுமே. சொல்லுங்க நீங்க தான். எட்டி காய்போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாச கைகள் நீட்டி இன்று தொடனுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேளு. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேளு. தொடனுமே என்னை தொடனுமே, தொடனுமே என்னை தொடனுமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, இயேசுவே தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னா ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ல குவாலிபிகேஷன் எதிர்பார்ப்பார். சும்மா எல்லாரையும் செய்யல. அவர்கள் விசுவாசத்தை இயேசு கண்டு, ரைட்டா, அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு, அந்த மக 18 வருஷமா இருந்தாலும் தேவாலயத்துல இருந்ததை இயேசு கண்டு அழைத்து கைகளை வைத்து அந்த மகளை பார்த்து சொன்னாரு, ஸ்திரியே நீ உன்னுடைய பலவீனத்திலிருந்து என்ன செய்யப்பட்டாய்? சொல்லுங்க, இன்றைக்கு நீ என்ன ஆக்கப்பட்டாய்? விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். உடனே அவள் நிமிர்ந்தாள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டுடைய வல்லமை இடைப்படுமானால் நீங்கள் உடனே நிமிர்ந்துருவீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும். அந்த அம்மா கூனி ஆகிறதுக்கு 18 வருஷம் ஆயிடுச்சு. பக்கத்துல வந்து சொல்லுங்க. அந்த அம்மா கூனி ஆகிறதுக்கு 18 வருஷம் ஆச்சு, ரைட்? ஆனா அந்த அம்மா நிமிர்றதுக்கு ஒரு நொடி போதும். உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகள், உங்கள் சூழ்நிலைகள் மாறுவதற்கு, தீர்வதற்கு ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை ஒரு நொடியில உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். வசனம் சொல்லுகிறது, அந்த தாய் நிமிர்ந்து விட்டார்கள். இனி அவள் கூனி அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நிமிர்ந்தா இனி நீங்க கூனி அல்ல. நீங்க கடன் அடைச்சா இனி நீங்க கடன்காரன் அல்ல. நீங்க பிள்ளைய பெத்து எடுத்துட்டா நீங்க பல்லடி அல்ல. அல்லது நீங்க நல்லா இருந்துட்டா நீங்க தரித்திரக்காரர் அல்ல. நீங்க கர்த்தரால என்ன செஞ்சிருவீங்க? நிமிர்ந்துருவீங்க. அந்த அம்மா பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. அந்த அம்மா நிமிர்ந்த உடனே செய்த வேலையை பாருங்க. பாருங்க பாருங்க. ஏன் ஆண்டவர் அந்த அம்மா ஆபிரகாம் குமாரத்தின்னு சொன்னார் தெரியுமா? ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு. இப்பதான் ஞாபகப்படுத்துற எனக்கு ஆவியானவர். எடுத்துக்கோங்க. ரோமர், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்து இருக்கவில்லை. எத்தனை தம்பி? 4:21 எடுத்து வாசிங்க. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பாருங்க. எனக்கு இப்ப நான் நோட் செய்தி வைக்கல, ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார். ஆவியானவர் அதை மென்ஷன் பண்றாரு. என்னன்னு சொல்லி? தம்பி, அவர் விசுவாசத்தினால 25 வருஷமா பிள்ளை இல்லாம இருந்தாலும் ஆபிரகாம் அதை விசுவாசித்து பாருங்க என்ன செய்தாரா? வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். விசுவாசத்தின் வல்லவனானான். கைகளை தட்டி சந்தோஷமா உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். ஆகையினாலதான் ஆபிரகாம் நமக்கு விசுவாசத்துல தகப்பனா இருக்கிறாரு. நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன் உங்களுக்கு, ஒழுங்கா ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருந்தா பின்னாடி நீங்க தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பீங்க, ப்ரமோஷன் ஆயிடுவீங்க. முதல்ல யாருக்கு பிள்ளைகளா இருங்க? சொல்லுங்கம்மா. ஆமா, உங்க வழி நடத்துறவங்களுக்கு எங்களுக்கு பிள்ளைகளா இருங்க. எங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கத்துக்கங்க, நல்ல விசுவாசங்களை கத்துக்கங்க. சும்மா பட்டம் கொடுத்து நீங்களாம் பாஸ்டர், நீங்களும் இப்படி பாஸ்டர்னா நாங்க அப்படி, நீங்களும் அப்படிதான் இருந்தாகணும். எங்களுக்கு தியாகி பட்டம் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ற கூடாது, புரியுதா? நீங்களும் அப்படிதான் இருக்கணும். அப்புறம் எதுக்கு அப்பா புள்ள உறவுகளா? என்ன அர்த்தம்? ஆமென், அல்லேலூயா. அதுதான் விஷயமே. இங்க ஆபிரகாமுக்கு அவ குமார்த்தியா இருந்தானா சும்மா இல்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அம்மாவுடைய தொண்டையெல்லாம் 18 வருஷமும் குனிஞ்சு இருந்திருக்கலாம். அந்த அம்மா பாடிச்சோ துதிச்சதோ மகிமைப்படுச்சதோ தெரியல. ஆனா நிமிர்ந்த உடனே அந்த தாய் செய்த வேலை பாருங்க. அவள் என்ன செய்தா? நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கைகளை தட்டி சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை குறிச்சு உங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? அந்த அம்மா இப்படி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு என்ன కారణం? ఏమన్నా మీకు కారణం తెలియపరుస్తుందా? కనబడుతుందా? ఏంటిది? ఎందువలన ఈ అమ్మాయి తలను ఎత్తినప్పుడు దేవుని మహిమపరిచింది? ఎదనాల?
சொல்லுங்க. எதனால? ஏன் அந்த அம்மாவில இவ்வளவு நாள் குனியா இருந்தாங்க, இவ்வளவு நாள் தலை குனிஞ்சு இருந்தாங்க, இவ்வளவு நாள் வெட்கத்திலேயே அவமானத்திலேயே உழன்று இருந்தாங்க. தலை நிமிர்ந்த உடனே ஏன் மகிமைப்படுத்தினாங்கன்னா, 18 வருஷமா அந்த அம்மாவுக்கு மகிமைப்படுத்துற பழக்கம் இருந்துச்சு. புதுசா வராது எதுவுமே. துதி மகிமைப்படுத்து, உனக்கு குத்தி உட்காந்துலாம் இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான்லாம் தனி ஜபத்துல உட்காந்தாலே பாட்டா வருது, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் பார்த்தாரு இவ்வளவு பாட்டு பாடுறாரு என்னன்னா, என் தனி ஜபத்துல பின்னாடி உட்காந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நீங்க. அல்லேலூயா. என் ஜபம் எல்லாம் துதியாக மாறும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பாட்டெல்லாம் நான் ஜபமா பண்ணுவேன். அல்லேலூயா. நிறைய அப்படிதான் ஜபத்துல பிராக்டிஸ் பண்ணி தான் சபையில பாடுறது. சும்மா பாடல நான். கேளுங்க, நான் வரும்போது கூட பாட்டு பாடிட்டு இருந்தேன். என்ன இமானு? ரைட், யாருமே இல்லை. நான் உட்காந்து நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, 18 வருஷமா இந்த அம்மா புலம்பிக்கிட்டு இல்ல, அழுதுகிட்டு இல்ல, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இல்ல, அல்லது குறை சொல்லிக்கிட்டு இல்ல. அந்த தாய் 18 வருஷமாவும் தேவ மகிமைப்படுத்தா இருக்கு. ஆகையினால தான் நிமிர்ந்த உடனே கட்டி கொடுத்த கட்டு சோறும் சொல்லும் ரொம்ப நாளைக்கு வராதுன்னு வாங்கல. இந்த அம்மாவுக்கு இயல்பாவே துதிக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது. நிமிர்ந்த உடனே இன்னும் அதிக சத்தமாய் அந்த தாய் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? உடனே தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிராக்டிஸ் மட்டும் சொல்லி முடிச்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டத்துல இருந்தாலும் நஷ்டத்துல இருந்தாலும் நான் சொல்லுவேன், நான் ஒழுங்கா தினமும் உட்காந்து ஆஸ் யூசுவல் என் பிரேயர் டைம் ஆஸ் யூசுவல் என்னுடைய ஒழுங்கா செய்வேன். ஆனா சில பேருக்கு எப்படின்னா, போ நான் ஜெபம் பண்ண மாட்டேன், போ நான் பாட்டு பாட மாட்டேன், நான் ரொம்ப சோகமா இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லைன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, இல்ல அது நொட்டு நாக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கிடையாது. ஆஸ் யூசுவல் ரெகுலரா நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும்? தேவனை சொல்லுங்கம்மா மகிமைப்படுத்தி. எனக்கு பிடிக்கல, எனக்கு வர பிடிக்கல, எனக்கு இவங்களை பார்க்க பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு இது பிடிக்கல. நீ உனக்கு எதுவுமே பிடிக்கல, உனக்கு பேய் பிடிச்சிருக்கு. நான் சொல்லுவேன், தினசரி ரெகுலரா கர்த்தரை துதிக்கணும். நான் என் வேலையை பார்க்க போறேன், நான் உட்காந்து கர்த்தரை துதிக்க போறேன், பர்சனலா நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன். ஏன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் வாழ்க்கை வாரும் பொழுது இந்த துதி உண்மையாகவே தேவனுக்கு மகிமையா இருக்கும். என்ன அப்படி சந்தோஷமா இருக்கிற? என்ன அப்படி துதிக்கிற? இன்னைக்கு ஏதாவது லாட்டரி அடிச்சுதா? இன்னைக்கு ஏதாவது காசு கிடைச்சுதா? ஏதாவது அற்புதம் நடந்துதான்னு உங்களை பார்த்து கேட்கறது இல்ல. சும்மாவே என் கர்த்தரை ஜீவன் தந்த தேவா உம்மை பாடி போற்றுவேன், என்றும் என்னை மறவா எந்த தகப்பன் நீரல்லோ, என்றும் பிள்ளை நானே மறவேன் உம்மை. ஜீவன் தந்த தேவா உம்மை பாடி போற்றுவேன், ஜீவன் தந்த தேவா உம்மை பாடி பாடுவேன். போதும். ஒன்றுதான். இன்னைக்கு இந்த 18வது நாள்ல 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியினாலே கூனியா இருந்த அந்த தாய் ஒரே நாள்ல தலை நிமிர்ந்தது போல எத்தனை வருஷமா இருக்கட்டுங்க, பல வருஷங்களா கூட இருக்கட்டுங்க, என் இயேசுவுக்கு ஒரு நாள் போதும், ஒரு நொடி போதும். அந்த ஒரு நாளுக்காக, அந்த ஒரு தொடுதலுக்காக நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல உங்களை கூப்பிடுற நாளுக்காக, உங்களை தொடர நாளுக்காக, உங்களோடு பேசுகிற நாள். ஒண்ணு சொல்லுங்க. உங்களை பார்க்கிற நாள், உங்களை கூப்பிடுற நாள், உங்களை தொடர நாள், உங்களோடு பேசுற நாள். டக்கு டக்குன்னு சொல்லுங்க. என்ன சொன்னார்? என்ன பண்ண? அந்த இயேசு அவளை பார்த்தார், அவரை அழைத்தார், அவளை தொட்டார், அவளோடு பேசினார். உங்களையும் ஒரு நாள் பார்ப்பார், உங்களை ஒரு நாள் அழைப்பார், உங்களோடு ஒரு நாள் என்ன செய்வார்? தொடுவார், உங்களோடு ஒரு நாள் பேசுவார். அன்றைக்கு உங்கள் வாழ்க்கை தலைகளாய் மாறிடும். பல வருட பிரச்சனைகள், நான் சொன்ன எந்த தெருவில் அந்த தாய் குனியா நடந்து வந்தாலோ அதே தெருல அவள் தலை நிமிர்ந்தவளா நடந்து போயிருப்பாள். நிறைய பேர் அந்த அம்மாவுக்கு அடையாளமே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு அந்த அம்மாவே அடையாளம் தெரியாது. ஏன்? அந்த அம்மா தான் குடிஞ்சே போச்சே, முகம்லாம் மாறி போயிருக்கும், முகம்லாம் மாறி போயிருக்கும். இந்த அம்மாவுக்கு யாரும் அடையாளம் தெரியல, யாருக்கும் இந்த அம்மாவை அடையாளம் தெரியல. சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. எவனுக்குமே அடையாளம் தெரியலனாலும் பரவாயில்ல, நானா போய் சொல்லுவேன், நான் தாண்டா அந்த கூனி, இந்த ரோட்ல போனேனே நான் தாண்டா அந்த கூனி, நான் தாண்டா அந்த கூனின்னு அந்த அம்மா எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். நீங்களும் நானும் ஒரு நாள் கர்த்தருக்கு மகிமையா ஊரெல்லாம் அந்த சாட்சியை சொல்ற அனுபவத்தை கர்த்தர் தருவார். நம்ம என்ன கேட்கணும்? கொஞ்சம் தொடுங்கப்பா, என் மேல உங்க கையை கொஞ்சம். இந்த சின்ன பசங்க பத்தி நான் பேசும்போது சொன்னேன், யாருக்காவது பேரண்ட்ஸ் குழந்தைக்கு ஜெபிச்சா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். சில குழந்தைங்க தட்டி விடும், அது
அது பிரச்சனை, அது அது பார்த்துக்கணும். சில குழந்தைங்க அம்மா மேல இருக்கிற கையை தூக்கி யார் மேல வச்சுக்கோ, அவங்க மேல இருக்கும். எனக்கு ஒரு என்ன தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு, அதுக்கு என்ன புரியும்? அம்மா தலை மேல இருக்கிற கையை தூக்கி என்ன செய்யுங்க, என் கையை அப்படியே எடுத்து வைக்குங்க. எனக்கு சிரிப்பு வந்துடும், ஆச்சரியமா வந்துடும். ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு என்ன கேக்குது, என்ன என்ன செய்யணும்? இன்னும் ஒரு சில குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணும், என்ன பாஸ்டர் என்ன செய்யல, செய் வைக்கல, எனக்கு கை வைக்கலன்னு. பாஸ்டர் கை வைக்கலையா பாஸ்டர்? அப்படியா, வா 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 அப்படின்னு கை வைப்பேன். அந்த குழந்தைங்களை போல உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கணும், என் மேலேயே கொஞ்சம் கை வைங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, எங்க எங்க வைங்கப்பா, எங்க கூன் இருக்குதோ, எங்க பிரச்சனை இருக்குதோ சொல்லுங்கம்மா. டாக்டர்லாம் இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, தொடரான்ல, தொட அனுமதிக்கிறோம்ல. ஆமா தானம்மா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் பகுதியை எங்க வேணாலும் எங்கெல்லாம் வலி எடுக்குதோ எங்கெல்லாம் அங்க கொஞ்சம் என்ன செய்யுங்கப்பா சொல்லுங்கம்மா, தொடுங்கப்பானுங்க. அன்னைக்கு தொட்டாருன்னா, நான் ஒரு நாள் நான் சொல்லி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த ஒரு அனுபவத்தை வச்சுக்க கூடாது. அது மாதிரி பல நாள் நடந்திருக்கலாம். சரியான ஜுரத்துல படுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பரிசுத்தவான்களாம் அப்படி கதை சொல்லி இருப்பாங்க. நிறைய அனுபவம் என் வாழ்க்கையில நடந்தது. அப்ப நான் சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருக்கிற செம்ம ஜுரம் எனக்கு. எங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருந்தது, இப்ப கட்டிட்டாங்க. அது ஒரு சின்ன பங்க் மாதிரி இருக்கும், பலகையில இருக்கும். அதுல படுத்தபடியா இருக்கிறேன், நான் ஜுரத்துல இருக்கிறேன். அப்போ எனக்கு எங்க அம்மா வந்து எனக்கு ஷர்ட்டையெல்லாம் கழட்டிட்டு எனக்கு வந்து தைலம் தடுவாங்க. தைலம், கிருஷ்ணா எல்லாம், மண்ணெண்ணெய் எல்லாம் தடுவாங்க. அப்படி ஒரு நாள் நான் படுத்துக்கிட்டு இருக்கும்போது நடு ராத்திரியில என் பட்டன்லாம், ஷர்ட்டெல்லாம் பட்டன்லாம் கழட்டி எனக்கு என்ன செய்யறாங்க, தடுவுறாங்க. ஓகே, எனக்கு வந்து நினைவே ரொம்ப மோசமான பலவீனம், சுய நினைவு அதிகமே இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலையில அப்போ நான் ஃபீல் பண்றேன். எனக்கு சட்டை பட்டன் கட்டுறத, எனக்கு தடவுறத, தொடுறத நல்லா ஃபீல் பண்றேன். ஜுரம், செம்ம ஜுரம். காலையில எழுந்தவொடனே எனக்கு ஜுரம் இல்லை. காலையில எழுந்தவொடனே எனக்கு ஜுரம் இல்லை. நான் அப்படிதான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவேன். கவனிச்சவங்களுக்கு தெரியும். ஆண்டவரே இந்த மகள் காலையில கண் விழிக்கும் போது சுகமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன். நிறைய பேருக்கு தெரியும், நான் ஜெபிக்கும் போது கவனிச்சா தெரியும். ஆண்டவரே இந்த மகள், ஏன்னா நான் அனுபவிச்சாத. ஆண்டவரே காலையில இந்த மாதிரி கண்ணு திறக்கும் போது, இப்ப ஜோறது சில நேரத்துல தொடும் போதே அப்பவே சுகமாகும். ஆனா அதிகமா என்ன ஜெபம் பண்றது, காலையில சுகமாயிரணும். காலையில கண்ணு பிடிச்சேன், ஃப்ரீ ஆயிட்டேன். எனக்கு ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி இருக்கு, ஷர்ட் பட்டனே கழட்டி இருக்கு. அப்போ எங்க அம்மாட்ட சொல்றேன், அம்மா நைட்ல எனக்கு இப்படி ரொம்ப முடியாம போயிடுச்சு, நாங்க அந்த ரூம்ல போட்டுட்டாங்க, ஏதோ பெட்ஷீட் ஏதோ போத்திட்டாங்க. அப்புறம் எங்க அம்மாட்ட சொல்றேன், எனக்கு நல்ல வேலைம்மா நீ என்ன செஞ்ச, தைலம், இப்பவுமே எனக்கு தைலம் தடவின்னு இருக்கிறாங்க நெத்திலையோ, அது பிள்ளைங்களா. அப்ப எங்க அம்மா, நான் எப்பாப்பா உங்ககிட்ட வந்தேன், நான் உங்ககிட்ட வரவே இல்லப்பா. நான் என்ன சொன்னாங்க, நான் உங்ககிட்டயே நானே படுத்து இப்பதான் நீதாம்மா வந்து என்கிட்ட சொல்றப்ப. அப்படியாம்மா? அப்ப நான் யோசித்து, ஆண்டவரே எனக்கு தேவகத்துக்குள் வந்திருப்பாங்களோ அல்லது நீங்களே வந்திருப்பீங்களோன்னு சொல்லி அல்லையா சொல்லுவோம். நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த தொடுதலை, நான் பெற்றிருக்கிறேன், உங்களையும் தொடுவாரு. ஜோமன்லாம் முழங்கால் படிட்டு இப்படி சொல்லுவாங்களே நிறைய பேரு, என்னை தொட்ட இயேசு உங்களையும் தொடுவார். ஒரு வார்த்தையை சொன்னாரு அந்த மகளை பார்த்து, ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை கட்டவிழ்க்க வேண்டாமா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுமா? கட்டவிழ்க்க. எவ்வளோ கனிவான ஒரு குரல், எவ்வளோ ஒரு கனிகரமான ஒரு குரல், எவ்வளோ ஒரு இரக்கமுள்ள ஒரு குரல். அந்த மக மட்டும் மேலும் பரிதாபம் படுவாரா? அந்தம்மா மட்டும் ஸ்பெஷலா? அந்தம்மா 18 வருஷம்னா, நீங்க நாலாம் ரொம்ப சீனியர் ஆச்சே. சரி, 18 வருஷத்துக்கு மேல ஆண்டவரை நேசிக்கிறவங்களா கை தூக்குங்க. நம்ம சபையை 20 வருஷம், நீங்களாம் உங்களை சொல்ல குழந்தையில இருந்தே சொல்லுங்க, நல்லா கை தூக்குங்க. நாங்க நாளா சீனியர் பாஸ்டர் 18 வருஷத்துக்கு. அந்தம்மா விட யார் தான் சீனியரு? நான் இந்த சபையில சொல்லலமா, பொதுவா ஆண்டவர் மேல 18 வருஷத்துக்கு மேல விசுவாசமா இருக்கிறவங்க சொல்லுங்க. அப்போ உங்களை எல்லாம் என்ன செஞ்சு ஆகணும்? இல்ல, இந்நேரத்துக்கு தொட்டு இருக்கணும். கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேஸ் போடுவோம், ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆண்டவரே அந்த அம்மா அப்புறம் பரலோகம் வந்தா சண்டை நடக்கும், நான் இன்னும் உன்னை மட்டும் தொட்டாரு, எங்களை என்ன செய்யல, தொடல. நான் இப்போ ஜெபம் பண்ற முழங்கால் படிடுங்க. ஒரு விசையாக ஆண்டவரே உம்முடைய தொடுதல் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே உம்முடைய தொடுதல் எங்களுக்கு வேண்டும் அப்பா. எந்தெந்த சரீரங்கள் பலவீனங்கள் இருக்கிறதோ, நாங்க காலையில கூட ஜெபிச்சோம், நேத்து நம்ம நைட்டு கூட எங்க வீட்டுல ஜெபித்தோம். சபையில பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய தொடுதல் தொடுவதாக, என் ஆண்டவருடைய கரங்கள் தொடுவதாக. கேளுங்க, ஆண்டவரே என்ன தொடமாட்டீரோ, என் கர்ப்பத்தை தொடமாட்டீரோ, என் இருதயத்தை தொடமாட்டீரோ, என் நுரையீரலை தொடமாட்டீரோ, என் ஆண்டவரே உள் அவயவங்கள் உறுப்புகளை தொடமாட்டீரோ, என் கைகள் கால்களை தொடமாட்டீரோ.
என் தலையை தொட மாட்டீரோ, என் சரீரத்தின் பலவீன பகுதிகளையும் இப்பொழுதே தொடுங்க. கேளுங்க ஆண்டவரே, இப்பொழுதே நீர் என்னை தொட வேண்டும் ஐயா, என்னை தொடும் ஆண்டவரே. கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் உதடுகளை பேச வேண்டுமே. கேட்க வேண்டுமே. எல்லாரும் கேளுங்க. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுவே. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. என் அன்பு சபை மக்களை தொடுவீராக. அன்றைக்கு அந்த மகளை பார்த்து ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா என்று மனதுருகி தொட்ட தெய்வம் இந்த அருமையான ராத்திரி வேளையில இந்த 18வது நாள்ல வந்திருக்கிற என் அன்பு சபை மக்களை ஒவ்வொருவரையும் என் அன்பு தேவன் ஆணி பாய்ந்த கரங்களை நீத்து தொடுவீராக, தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எல்லா பலவீன கட்டுகள் இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக. I relieve in the name of Jesus. Deliver, relief. Yes daddy. உம்முடைய வல்லமை புறப்பட்டு விடுதலையும் சுகத்தையும் தருவதா. பல வருடங்களாய் நான் போராடி கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை மாறுமா மாறாதா என்ற நிலைமை இந்த ராத்திரி வேளையில மாறுவதாக. மனதுருக்கத்தின் தேவன், இரக்கத்தின் தேவன், அன்புள்ள தேவன் தொடுவீராக. பார்த்து அழைத்து தொட்டு பேசி விடுதலையாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.